Hi guys, welcome to Besant Technologies Velachiri Head Office Placement Success Story. Today placement success story நம்ம பார்க்க போகிறது தம்பி மகாராஜா. அவங்களோட டைப் கம்பெனியில் சாஃப்ட்வேர் ட்ரைனிங் ஆஃபர் வாங்கியிருக்கிறாரு. ஸோ அவர்கிட்ட ஒரு இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கேட்டு தெரியுமா? ஸோ கங்க்ராச்சுலேஷன் மகாராஜா. தேங்க்யூ சார். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களை பற்றி சொல்லுங்க. நேட்டிவ் என்ன, எந்த காலேஜில் டிகிரி கம்ப்ளீட் பண்ணீங்க, என்ன டிகிரி உங்களோடது? என்னோட பேர் மகாராஜா. நான் காமராஜ் காலேஜில் படித்தேன், தூத்துக்குடியில் இருக்கிறது. எம்சிஏ முடிச்சிருக்கேன். ஸோ இந்த இயர் பாஸ் அவுட் நீங்கள் 2026. இது வரைக்கும் எத்தனை இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்க? ஒரு 4 to 5 அட்டன் பண்ணியிருக்கேன். ஃபைன். ஸோ இன்டர்வியூவில் என்ன கேட்டாங்க உங்களுக்கு? ஸோ இன்டர்வியூவில் மெயினாக ஃபர்ஸ்ட் செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் கேட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம கொடுக்குற ரெஸ்யூமில் நம்ம என்னெல்லாம் போட்டிருக்கோமோ அதுலேருந்து தான் மெயினாக கொஸ்டின் கேட்டாங்க. நம்ம பண்ண ப்ராஜெக்ட்ஸ்ல இருந்து நம்மகிட்ட நிறைய கொஸ்டின் கேட்டாங்க. அதில் லைக் இப்போ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம்னா அந்த ப்ராஜெக்ட்ல ஒர்க் ஃப்ளோ இந்த மாதிரி இருக்கும், அந்த ப்ராஜெக்டை பற்றி நமக்கு டீப்பாக தெரியுதா, அந்த மாதிரி விஷயத்த அவங்க வந்து மெயினாக எதிர்பார்த்தாங்க. அது போக அவங்க ஒரு லைக் ஒரு டாஸ்க் எதுவும் கொடுக்காங்கன்னா அந்த டாஸ்க் நம்ம உடனே பண்ண முடியுதா, அந்த மாதிரி இதுவும் நிறைய கேட்டாங்க. ஓகே, அதெல்லாம் சொன்னீங்க. ஃபைன். ஸோ நீங்கள் என்ன ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். லைக் இப்போ நான் வந்து ஒரு ஜாப் போர்ட்டல் மீன்ஸ் நம்ம ரெஸ்யூம் அப்லோட் பண்ணுவோம், அதுக்கு ரிலேட்டடாக நமக்கு ஜாப் வந்து ஷோ பண்ணுற மாதிரி ஒரு வெப் அப்ளிகேஷன் பண்ணியிருந்தேன். அதோட ஃபுல் ஒர்க் ஃப்ளோ வந்து கேட்டாங்க. அதை நம்ம டீப்பாக நம்ம அனலைஸ் பண்ணி நமக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதில் என்ன நடக்குங்கிறது தெரியுதான் அவங்க செக் பண்ணாங்க. ஸோ அதை சொல்லப்போய் அவங்களுக்கு வந்து அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது போக நான் ரெசிபி ஃபைண்டர்னு ஒரு வெப் அப்ளிகேஷன் பண்ணியிருந்தேன். லைக் அது ஃப்ரண்ட் அண்ட் மட்டும் யூஸ் பண்ணி பண்ணியிருந்தேன். அதுக்கு அப்போ நீங்கள் டேட்டாபேஸ் கிடையாதுன்னு சொல்கிறீங்க, அப்போ எப்படி அதில் அது டீட்டெயில்ஸ்லாம் ஷோ ஆகுது, எங்கேருந்து அதெல்லாம் வருது, அந்த மாதிரி கேட்டாங்க. ஸோ நான் அதுக்கு வந்து ஏபிஐ மூலிமா வேல்யூஸ் கெட் பண்ணி இதில் ஷோ பண்ணுறேன் அப்படி சொன்னேன். ஸோ அப்போ அந்த ஏபிஐ நீங்கள் எங்கேருந்து எடுத்தீங்க, அந்த இது எப்படி உங்களுக்கு தெரியும், அந்த மாதிரி கேட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வெப்சைட் இருக்குது, அதில் நம்ம ஆன்லைனில் வந்து ஃப்ரீயாகவே நம்ம ஏபிஐ எடுத்து நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி சொன்னேன். சரி, ஓகே, அந்த மாதிரி சொன்னேன். ஓகே, அதே இன்ட்ரெஸ்ட் அதை வச்சு. இங்கே உங்களுக்கு எடுத்த ட்ரைனர்ஸ்லாம் யாரும் எப்படி எடுத்தாங்க கிளாஸ்? லைக் துர்கா மேம் வந்து எனக்கு எஸ்கியூஎல் எடுத்தாங்க, அது போக பேக் ஹண்டும் அவங்க தான் எடுத்தாங்க, சூப்பராகவே எடுத்தாங்க. .NET இல்லை, மென்ஸ்டாக், Node.js எடுத்தாங்க. அது போக இம்ரான் சார் வந்து எனக்கு ஃப்ரெண்டாக எடுத்தாங்க, ரொம்பவே நல்லா எடுத்தாங்க. லைக் எனக்கு ஒரு சில இதெல்லாம் நமக்கு எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னே தெரியாமல் இருந்துச்சு. சார் வந்து அதை லைன் பை லைனாக எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எனக்கு ரொம்ப புரிஞ்சுது. ஸோ உங்கள் ஃப்ரெண்டெல்லாம் ரெஃபர் பண்ணுவீங்களா? எஸ் சார், ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், 2 பேரும் சேர்ந்துருக்காங்க, ஆல்ரெடி ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஃபைன். ஸோ இங்கே ஹச்ஆர் டீம்ல யார் கோஆர்டினேட் பண்ணுறது உங்களுக்கு? எனக்கு ஜெயமுருகன் சார் தான் கோஆர்டினேட் பண்ணாங்க. எந்த இன்டர்வியூலாம் எனக்கு அனுப்பி. ஃபைன். இப்போ ஜாயின் பண்ணி 10 days ஆச்சு, கரெக்டுங்களா? எல்லாம் செட் ஆயிடுச்சுங்களா? செட் ஆயிடுச்சு. ஆல் தி பெஸ்ட், சக்ஸஸ்ஃபுல். தேங்க்யூ சார். எதுவும் டவுட்னா கண்டிப்பாக வாங்க. ஓகே. ஓகே சார்.